ஹாய் இப்போ பீட்ஸ்லேருந்து ஒரு கொஷின் பார்க்கலாம். கொஷின் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என்னன்னா, a set of 24 tuning forks is arranged in a series of increasing frequencies. If each fork produces 4 beats per second with the preceding one and last sounds the octave of the first, find the frequency of the last tuning fork. இந்த ஆக்டேவ்ன்ற வேர்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஒரு நியூ வேர்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நான் சொல்கிறேன் என்னான்னு. தெரியாதவங்களுக்கு சரி. ஓகே, பீட்ஸ் பர் செகண்ட் அப்படின்னா நத்திங் பட் பீட் ஃப்ரீக்வன்சி. நான் பீட் ஃப்ரீக்வன்சியில் பீன்ற ஒரு டேர்மில் சொன்னேன்னா 4 beats per secondனா பீட் ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட் 4 ஹெட்ஸ். அண்ட் நமக்கு தெரியும் பீட்ஸ்க்கு பீட் ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா என்னன்னா F2 மைனஸ் F1. அதாவது ரெண்டு வேவ் இன்டர்ஃபியர் ஆகும்போது தான் நமக்கு பீட்ஸ் வந்து உருவாகும். ஸோ அதுதான் பேசிக் ஐடியா. பாருங்கள், ஃபஸ்ட்டு டியூனிங் ஃபோக்கோட ஃப்ரீக்வன்சி F1, அதை வந்து நான் ஜஸ்ட் Fன்னு வச்சுக்கிறேன். அப்படின்னா செகண்ட் டியூனிங் ஃபோக்கோட ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்குன்னா F+4. ஏன்னா பீட் ஃப்ரீக்வன்சி வந்து 4 ஹெட்ஸ். அதே மாதிரி F3க்கு என்னவாக இருக்குன்னா செகண்ட் டியூனிங் ஃபோர்க்கை விட 4 வந்து நம்ம 4 ஹெட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா ப்ரிசீடிங் ஒன்னோட தான் 4 பீட்ஸ் பர் இருக்குது. அப்படின்னா F3 இஸ் நத்திங் பட் F2 + 4. ஆல்ரெடி F2 நமக்கு தெரியும், F+4ன்னு இருக்குது, +4. இது எப்படி எழுதலாம்னா F+2 × 4. அதே மாதிரி ஃபோர்த்து டியூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்குன்னா தேர்டு டியூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்வன்சி +4. அப்படின்னா F+4 + 4. இது வந்து தேர்ட் டியூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்வன்சி +4, அதாவது F+3 × 4. சிமிலர்லி 24th டியூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு டியூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்வன்சி +23 × 4. அப்படியே அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறது தான். இது ஃபர்தராக F+23 4s ஆர் 92. இது எல்லாமே ஹெட்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ வாங்க இந்த ஆக்டேவ். அப்படின்னா ஆக்டேவ்னு என்னென்னா ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு ஆக்டேவ் எபோ அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ லெட்ஸ் சே ஃப்ரீக்வன்சி வந்து நியூ, இதோட இன்னொரு ஃப்ரீக்வன்சி வந்து இந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஆக்டேவ் எபோ அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட் 2 டைம்ஸ் ஆஃப் திஸ். அதே ஆக்டேவ் பிலோ அப்படின்னு சொன்னாங்கன்னா நியூ பை 2. உங்களுக்கு இந்த ஆக்டேவ்ன்ற மீனிங் புரிஞ்சிருக்கும். அந்த மியூசிக் கிளாஸ் போனவங்களுக்கு கூட இது நல்லா தெரிஞ்சிருக்கலாம். 440 ஹெட்ஸ், 880 ஹெட்ஸ், 220 ஹெட்ஸ், அது மாதிரி நோட்ஸ் இருக்கும். சிமிலர் அதே தான் ஆக்டேவ்க்கு மீனிங். ஆக்டேவ்க்கு மீனிங் வந்து ஆக்டெட் 8 அப்படி கிடையாது, 2ன்றது நீங்கள் வந்து ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். சரி, ஓகே. அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லாஸ்ட் சவுண்ட்ஸ் ஆக்டேவ் ஆஃப் த ஃபஸ்ட். அதாவது லாஸ்ட் டியூனிங் ஃபார் 24 F24 எப்படி இருக்குன்னா 2 டைம்ஸ் ஆஃப் F அப்படி இருக்குன்றாங்க. அப்படியே எக்ஸ்பிரஷன் ஈக்குவல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 2F = F+92. அப்படின்னா F = 92. ஜஸ்ட்டு இந்த F இந்த சைடு போனால் அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் டியூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்வன்சி தானே கேட்குறாங்க. அது என்னென்னா 2F. அப்படின்னா 2 × 92, ஆன்சர் 184 ஹெட்ஸ். ஆப்ஷன் டி. இது உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்க்கும்போது எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு. சரி, புதுசாக இருந்திருந்தால் சொல்லுங்கள்.